authentic New Zealand hotel. நியூசிலாண்டில் ஒரு வில்லேஜில் நிற்கிறோம். இந்த வில்லேஜ் பாருங்க அமைதியாக இருக்குது காலமாக பொழுதில். காலமே இந்த வில்லேஜ் மக்கள் பெரிய 1-2 கார் தான் நிற்குது. லோக்கல் சூப்பர் மார்க்கெட். இங்கே பார்த்தா ரோட் ஃபுல்லாக சின்ன சின்ன கடைகள் இருக்குது. இந்த வில்லேஜுக்கு தேவையான சப்ளைகளை கொடுக்கறதுக்காக சின்ன சின்ன கடைகள் இருக்குது. டைரி ஃபார்ம் இப்படி 2-3 வில்லேஜுக்கு போய் பார்ப்போம் எப்படி இந்த இடங்கள் இருக்குண்டு. ஆத்தென்டிக் ஆஸ்திரேலியன் வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. இங்கே ஆஸ்திரேலியன் வில்லேஜ் நியூசிலாண்ட் வில்லேஜும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பேசிக்காக இங்கிலீஷ் வந்து கட்டினது. இங்கிலீஷ் இங்கேயும் போய் சேம் ஜென்ரலைஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் தான் கட்டியிருக்கேன்னு. பார்க்கிங் சரி, ரோட் ஸ்ட்ரக்சர்ஸ் சரி, எல்லாமே ஆஸ்திரேலியா கணக்கிருக்கணும். நியூசிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரல் வைஸ் ஒரே மாதிரி தான். பட் கல்ச்சர் மற்றது பியூட்டி வைஸ் இது நியூசிலாந்து வந்து பெட்டர் தேன் ஆஸ்திரேலியாவாக இருக்கும். ஆஸ்திரேலியாவும் க்ரீனிஷாக இருக்கும் சில இடங்களில். இடங்களில் வந்து க்ரீனிஷ் இல்லாமல் தான் இருக்கும். பேக்கரி ஓப்பன் பண்ணியிருக்கு. மற்றது அங்கால தூரத்தில் பார்த்திங்கன்னா வீடுகள் தெரியுது. வீடுகள் புதுசாக கட்டியிருக்குன்னு. இதே மாதிரி தான் ஆஸ்திரேலியாவில் கல் வீடுகள் இருக்குது. இந்த ஹோட்டலில் பப் வசதி மற்றது ரெஸ்டாரண்ட் வசதி எல்லாமே இருக்குது. ரிசப்ஷன் நைஸ் ஹோட்டல். உள்ளுக்கு வந்து ஆத்தென்டிக் நியூசிலாண்ட் ஸ்டைலான ஹோட்டல். இப்படியான ஹோட்டலில் நாங்கள் தங்குறது குறைவு. இங்கே வந்து நல்ல ஆத்தென்டிக் நியூசிலாண்ட் ஹோட்டல் இருக்குது. நியூசிலாண்டுக்கு டூரிஸ்டாக வந்தால் நீங்கள் உடுப்பு துவைக்கிறதுக்கான இடங்கள் ட்ரையர் இருக்குது. மற்றது வாஷிங் இருக்குது. காட்டாலேயே பே பண்ணலாம். கேஷ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வந்து இப்போ 4வது நாள் ஒருக்கா வாஷ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய வாஷிங் மிஷின்ஸ், ட்ரையர்ஸ், வாஷர்ஸ் எல்லாத்துக்கும் நம்பர் போட்டிருக்கு. இந்த நம்பருக்கு இதில் பாருங்கள், இந்த நம்பர் போட்டிருக்கு. அந்த நம்பர் வந்து இதில் பே மிஷினில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு பே பண்ணினா சரி. நியூசிலாண்ட் ஆத்தென்டிக் வில்லேஜுன்ற ஸ்ட்ரக்சரை பாருங்க. வடிவாக செய்து வச்சுக்கிறேன். ஒரு கடையும் விதமாக டிசைன் பண்ணி இதே மாதிரி தான் கல்லடங்களுக்கும். நார்மலாக லோக்கல்ஸ் தான் இந்த கடையில் வந்து ஓன் பண்ணி வச்சுருப்பேன். நார்மல் சிட்டியில் என்ன கிடைக்குதோ அந்த வசதியும் இந்த சின்ன வில்லேஜ்லேயும் கிடைக்கும். ஒரு சின்ன வில்லேஜும் அப்படி தான் இங்கே உருவாக்கி வச்சுக்கிறேன். வில்லேஜில் இருந்தாலும் பேசிக் நீட்ஸ் வந்து வடிவாக இருக்கும். இந்த ஸ்பார்க்ன்ற கம்பெனி தான் ஆஸ்திரேலியாவில் டெல்ஸ்டார்ன்ற கம்பெனி. எனக்கு அது பெஸ்ட் கவரேஜை வந்து கொடுக்கும். மக்கள் இங்கே ஒர்க் பண்ணி கொண்டு போயின்னு. ஹலோ. ஸோ இந்த வில்லேஜில் நடந்து போகிறது ஒரு சின்ன கொஞ்சம் தூரத்தில் நடந்து போய் நடந்து வந்துடலாம். நாங்கள் இதுக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ காலமே 8 மணி 10 நிமிடம் ஆகுது. 8 மணி 19 நிமிடம் ஆகுது. இதுக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ஓக்லாண்ட் சிட்டிக்கு போக போகிறோம். இன்றைக்கு இரவு ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து நியூசிலாண்டில் ஒரு வில்லேஜில் தங்க வேணும்ன்றதுக்காக இந்த ஹோட்டலில் புக் பண்ணினாங்க. ஹோட்டல் வந்து சொல்லுவேன் அவுட் ஆஃப் 4.7 ஸ்டார் கொடுக்கலாம். வந்து நீட்டான ஹோட்டல், உள்ளுக்கு வடிவாக இருந்தது. இதில்தான் சிட்டி சென்டர், இந்த வில்லேஜின் சிட்டி சென்டர்னு சொல்லலாம். அந்தளவு தூரம். அது தங்கால திருப்பி ஃபயர் ஸ்டேஷன்ஸ்,
fuel stations தொடங்குது, coffee shop தொடங்குது. ஸோ நாங்கள் இப்போ இந்த இடத்தின் அங்காள் பக்கம் போயிட்டு ஒர்க் பண்ணி போய் பார்ப்போம். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு காஃபி ஷாப்பில் போய் காஃபி குடிப்போம். இங்கே மோஸ்ட்லி லோக்கல்ஸ் தான் எல்லா ஷாப்பும் ஓன் பண்ணினேன். மக்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறேன். ஆஸ்திரேலியாவோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி மாதிரி இருக்குது. என் கார்கள் எல்லாருக்கும் ஒரே நம்பர் பிளேட் தான். அதே மாதிரியான ஷாப்ஸ் ஆஸ்திரேலியாவில் உள்ள கன்வீனியன்ஸ் ஸ்டோர் கணக்கு தான் இங்கேயும் இருக்குது. இந்த வில்லேஜ் ஆக்சுவலாக ஓக்லாண்ட்லேருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அது ஓக்லாண்ட் ஏர்போர்ட்லேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. வில்லேஜ் ஃபீலிங் இருக்கவங்க ஓக்லாண்ட் வந்துட்டுண்டா இந்த வில்லேஜில் வந்து நிற்கலாம். ஆனால் இரவு தங்குறதுக்கான வில்லேஜ் தான். பட் உங்களுக்கு மோஸ்ட்லி எப்படி ஒரு வில்லேஜில் தங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த லோன்ட்ரியில் தான் நாங்கள் லோன்ட்ரி பண்ணி கொண்டிருக்கோம். லோன்ட்ரி பண்ணி இங்கே கார் நிற்குது, வெள்ளக்கார் தான் நாங்கள் ஹையாக பண்ணினக்கா. இப்போ காஃபி ஷாப், லோக்கல் காஃபி ஷாப்பில் காஃபி எடுக்க போகிறோம். இங்கே பீட்சா ஹட் இருக்குது, மற்றது கிவி பேங்க்ஸ் இருக்குது, கிவி பேங்க் ஏடிஎம் இருக்குது. இந்த காஃபி ஷாப்பில் தான் நாங்கள் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் காஃபியும் எடுக்க போகிறோம். இங்கே நேட்டிவ் பீப்புள் இங்கே இருக்கினேன். ஸோ அவியல் மோர் ஃப்ரெண்ட்லி. இங்கே அவளுக்கான ரைட்ஸ் வந்து நியூசிலாந்து கவர்மெண்ட்ஸ் ரைட்டாக கொடுத்துருக்கினேன். இப்போ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் அப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். இதில் ரயில்வே க்ராசிங் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோ தெரியாது. இந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இங்கே போட்டிருக்கேன்னா இந்த ஷாப்ஸ் வந்து ஓன் அண்ட் ஆப்ரேட்டட் பை லோக்கல்ஸ். அது நல்ல விஷயம். ஸோ பேசிக்காக இதால் நடந்து போய் பார்ப்போம். இதுதான் சின்ன டவுன், பெரிய பிஸி இல்லை. இந்த தான் டவுன். நான் அந்த முதல் நடந்து போனது டக்காவு மோரிஸ் இந்த மக்கள்கிட்ட நேம்ஸ் தான் இங்கே மோஸ்ட் ஆஃப் த சிட்டின்ற நேம்ஸாக இருக்கும். கொஞ்சம் ப்ரௌனவுன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டை. பேருந்து பழகிடும், அப்படித்தான் நாங்கள் சொன்னதை. ஸோ ட்ரெயின் ட்ராக் அண்ட் சைஸ் ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்கும். ஆஸ்திரேலியாவிலேயே நியூ சவுத் வேல்ஸ் ட்ராக் அண்ட் சைஸ் அந்த நீட்டு வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொருயாக இருக்கிறது. ஸோ இங்கே பார்ப்போம், கர்நாடகா பார்க்க தெரியும் சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கு. இங்கே கொஞ்சம் சின்ன நார்மல் ட்ராக் அண்ட் சைஸை விட இந்த ட்ராக் வந்து சின்ன சைஸில் தான் இருக்குது. டக்காயா பீட்சா, டக்காயா ஹேர் கட், இது ஒரு சின்ன ஷாப்பிங் சென்டர். ஸோ இந்த வேலையில் வந்து இந்த இடங்களில் லோக்கல் மக்கள் குயிக்காக தங்கண்ட தேவைகளை பூர்த்தி செய்யலாம். தூரத்தில் நீங்கள் பார்க்குறது இந்த வில்லேஜில் உள்ள வீடுகள். சில வீடுகள் பழைய வீடுகளும் சில வீடுகள் புது வீடுகளும் இருக்குது. இங்கே தெரியுது உங்களுக்கு, சில வீடுகள் பழைய வீடுகளும் சில வீடுகள் புது வீடுகளாயும். இதுதான் இந்த சிட்டி
இந்த வியூ. இந்த சிட்டியில் டிரைவிங் லிமிட் 40 km/h. இன்னும் 3 to 3.5 hours ஏர்போர்ட்டில் நிற்க வேணும். 3 hours டிரைவிங் பண்ண இன்னும் இருக்குது. பார்ப்போம். இங்கேருந்து வந்துட்டு போல் ஓக்லாண்ட் சிட்டிக்கு போய் ட்ரைவ் பண்ணி சுற்றி பார்த்துட்டு ஃப்ளைட் பிடிச்சி வெலிங்டனுக்கு போகணும். Welcome to Tuakau and Tuakau அப்படின்ட்டு தான் இந்த லோக்கல் ஒரு ஆள்கிட்ட கேட்க சொன்னவ. ஸோ இந்த மாதிரி ஆக்கள் இந்த சிட்டியில் லீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு சிட்டி வாய்ப்பு தேவை. அமைதியாக இருக்க வேணும். அமைதியாக ஸ்லோ ஃபேஸில் எங்கள்கிட்ட லைஃப் போகணும்னா இப்படியான சிட்டி தான் நைஸ். செலவும் குறைவு. இந்த ஹோட்டல் தான் நாங்கள் நின்ற ஹோட்டல். இந்த ஹோட்டல் தான் நாங்கள் நின்ற ஹோட்டல். எங்களையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரே ஒரு பிரச்சனை, கார்பெட் வந்து கொஞ்சம் பழைய கார்பெட். மற்றபடி இன்டீரியர் வந்து ஃபுல் பெட் எவ்ரிதிங் இஸ் நைஸாக தான் இருந்தது. இந்த முன்னுக்கு போகிற அந்த அவதானங்களுக்கு இந்த டக்காயா சிட்டியை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி தந்தவ. அவன் இங்கே இருக்கிறவன், அவன் இந்த மகள் சிட்னியில் இருக்கிறேன். ஸோ அவளுக்கு இந்த லைஃப் விருப்பம்ன்றதால இங்கே இருக்கிறான்னு சொல்லி சொன்னவன்.